இப்படி திடுதுப்புன்னு கடையை பிடிக்கிற போனா எப்படி கொஞ்சமாவது டைம் கொடுக்க வேணாமா? 6 மாசம் முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்தாச்சு, யாரும் கேட்கல. இப்போ எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? கூட்டு பெரிய சந்தையை பூட்ட போட்டு ரோட்டை மறைச்சு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத அளவுக்கு கடையை போட்டா அள்ளிட்டு போகாம என்ன பண்ணுவாங்க? ஐயா ராசா, இந்த சந்தையை திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணுங்க. புளியம்பட்டிக்காரன் பேசி கேஸ வாபஸ் வரணுமா? நம்ம சந்தைக்குள்ளே உட்காந்து யாரும் பார்க்கலாம் ராசா. மேக்ஸ். எஸ் ராஜா. சுதந்திர செல்வி நம்மளை பாக்குதா? ஸ்ட்ராங்கா பாக்குறாங்க. அப்ப இங்க ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு அவங்க ஒத்துக்கிறணும்ல. ஆசரம் ரக்காயா, அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரணும்னா இந்த பிரச்சனையில ஏதாவது பண்ணணும்ல. ஆப்சுலட்லி. அப்ப திண்டுக்கல்காரன் தலையில கைய வச்சிருவோமா? அட அகைன் ஆப்சுலட்லி. சிங்கம்பட்டி சீமராசா புளியம்பட்டி சந்தை புட்டை உடைச்சிட்டாங்க. அப்பா வயசாவது அவர் அடிக்க கை நீட்டுற அறிவில்ல? அறிவு இருக்குன்னு யார் சொன்னா? நான் சொன்னேனா? 10 வயசுலயே சந்தையில தூக்கி போட்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடம் போனது கிடையாது, படிப்பும் இல்ல அறிவும் இல்ல. ஏய், நீங்களா வேட்டியில தான சண்டையை கட்டி வெட்டீங்க, நான் சேலையிலே கட்ட வேண்டாம். பாருங்கடா பாருங்கடா. மேடம் கவர்ச்சியா இருக்கு மேடம், கொஞ்சம் இறக்கி கட்டுறீங்களா? ஓய் சைட் டோர். யாரு சைட் டோர்? அவன் என் நண்பன். நீ கலாய் நண்பா? நோ ராஜா, 10 years back my dream girl. ஐயா ராஜா, கோர்ட் உத்தரவு அவமதிச்சிருக்க, அவங்களை அரெஸ்ட் பண்றோம். வாங்கடா. ஓகே இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ராஜா இதுக்கெல்லாம் விளங்க வேணாம் ராஜா, வாங்க போலாம். கணக்கு இந்த வண்டி ராஜா, வேளாங்க போட்டு கூட்டிட்டு போங்க சார். வியாபாரிகளுக்காக சிறைச்சலம் எங்கள் சீமராஜா. சீமராஜா சீமராஜா. வாங்க சார். சுதந்திரத்துக்காக போராடுன நேதாச்சிய நேர்ல பார்த்தது மாதிரியே இருக்கு ராஜா. இவரு சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. சாரி ராஜா. இந்த கை விலங்கு போராட்டம்லாம் யாருக்காக? எங்களுக்காக. உங்களுக்காக. எங்களுக்காக. உங்களுக்காக தான். எங்களுக்காகவே தான். நீ எல்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் அசைக்க முடியாது. நீங்க போறா? நானும் தான் சமூக விரோதி நினைக்கிறீங்களா? இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய் ஹிந்த். குற்றவாளி கூண்டிலே நிற்கும் சீமராஜா அவர்கள் கோர்ட் சீல் வைத்த சந்தை பூட்டை உடைத்து அத்துமீறி உள்ளே நுழைந்திருக்கிறார். அதனால் இவருக்கு ஜாமீன் தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இவர் வெளியே வர ஜாமீன் தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. நமக்கு சாதகமா தான் பேசிட்டு இருக்கேன். ஜாமீன் தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. நிறுத்தியா? இங்க ஜட்ஜ் நீயா இல்ல நானா? அப்படிதான் ஜாமீன் கொடுப்பேன். நான் சொல்லல. நல்லது. டேய், 25 வருஷமா ஊர் பய வாயில வேப்பண்ணிய ஊத்தி விட்டு அதை தேனு நம்ப வச்சவனா. இன்னைக்கு வேணா நீ ஜாமீன் வாங்கிருக்கலாம், ஆனா வாழ்க்கை பூரா உன்னை இந்த கோர்ட்லயே சுத்த வைப்பண்டா. கோர்ட்ல வேலை வாங்கி கொடுப்பாரு. அது வரைக்கும் உன்னை என் கால் கீழே வச்சு நசுக்கிறனா இல்லையான்னு பாடுறா. டேய், நீ ஊர் பய வாயில தேனை ஊத்துவியா இல்ல பாலை ஊத்துவியான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப அதை பத்தி பேச வரல. இந்த ஆனாவுனா கோர்ட்ல கேஸ் போடுறது, வக்கீல வச்சு வாய்தா வாங்குறது, 10-15 வருஷம் கேஸ் அழுத்து நார் அடிச்சு கேஸ் போட்டவன் செத்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறதெல்லாம் கோலத்தனம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா, உனக்கு தில் இருந்தா நேருக்கு நேரா மோது. உன் ஊர்க்காரங்க 10 பேரு, என் ஊர்க்காரங்க 10 பேரு வாடிச்சு மல்லு கட்டுவோம். ஜெயிக்கிறவனுக்கு சண்டை. எப்படி? ஏய் சீமராஜா, சண்டையில நாங்க ஜெயிச்சா சண்டைய விட்டு கொடுப்பியா? இந்த சீமராஜா சொன்ன வார்த்தை இல்ல, வாக்கு. நீங்க எப்படி போடுற அக்ரிமெண்ட்? சிங்கமிட்டி ஊர் பொதுமக்களும் புளியமிட்டி ஊர் பொதுமக்களும் போட்டுக்கொள்ளும் ஒப்பந்த பத்திரம் என்னவென்றால், சந்தை விவகார வழக்கை வாபஸ் வாங்குவது என்றும் 2 ஊர்களிலும் தலா 10 பேர் வீதம் சேர்ந்து மல்யுத்த போட்டி நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்படுகிறது. சிங்கப்பட்டியா, நல்ல நாட்டுக்கோழி அடிச்சு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடு. அடி வாங்கணும்ல. எங்க ராஜா கோதால சந்திப்போம். பேருக்கு தான் மல்யுத்தம். அடிக்கிற அடியில எலும்பு நேரமெல்லாம் திரிக்கணும். இந்த சண்டைக்கு அப்புறம் சீமராஜா வீல் சேர்ல தான் போகணும். இவனுங்களை பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியலையே.
சண்டைய வேடிக்கை பார்க்க வந்தவங்க மாதிரில இருக்கு. அப்பா ராஜா, எங்க டீமை பத்தி தப்பா பேசாதீங்க. அந்த இருக்கானே அவங்க அப்பா யார் தெரியுமா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல 6 காலி அடக்குனவர். இவங்க அப்பா பாலமேடு ஜல்லிக்கட்டுல 15 காலி அடக்குனவர். இந்த இவங்க அப்பா விருதுநகர் சந்தையில வெறி பிடிச்ச நைய விரட்டி கடிச்சு துப்புனவர். அவங்க அப்பா பண்ணாங்கங்கறியே, இவங்க என்னடா பண்ணாங்க? நீங்க காலையில சாப்பிட்ட டிப்பனு அது எல்லாம் இவங்க பண்ணது. இதெல்லாம் ஓ வேலை தானா? அந்த குஸ்தி வாத்தியார் அடிச்சு விரட்டின மாதிரி ஒன்னே விரட்டினா சரியா வரும். ஏய் சீமராஜா, போட்டியில தோத்துட்டு சந்தையை மட்டும் விட்டு வந்த அரண்மனை அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படியே விட்டா அதுவாவே இடிஞ்சிரும். டேய் வால் டியூப் சும்மா இருறா, இவன் வேற. எங்க ராஜா ஆளம் தெரியாம காலை விட்டோமோ? எனக்கு அப்படித்தான் தோணுது ராஜா.